குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 2024ஆம் ஆண்டு குரோதி வருஷத்தில் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சி குரு பயிற்சி. வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் பயிற்சி ஆகக்கூடிய குருவுடைய இந்த பயிற்சி பலன் காலபுருஷனுக்கு முதலிடத்திலிருந்து 2ஆம் இடத்துக்கு போகக்கூடிய குரு. 2ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே தனஸ்தானம். இப்போது தனஸ்தானத்தில் தனக்காரகன் பயிற்சி ஆகிறதே ஒரு பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துல பயிற்சி ஆகக்கூடிய குரு தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. ஸோ அடுத்த ஒரு வருஷத்தில் குருவுடைய அமைப்பால் இப்படிப்பட்ட யோகம் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். குரு பயிற்சி நடக்கும்போது இருக்கக்கூடிய கிரக நிலையை பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு பிற்பகல் சுமார் 2 மணிக்கு குரு பகவான் மேஷராசிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மேஷராசியிலேருந்து ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து கன்னி ராசி, விருச்சிக ராசி மற்றும் மகர ராசியை அவர் தன்னுடைய 5, 7, 9ஆம் பார்வைகளால் பார்த்து சுபத்துவப்படுத்தப்படுறார். ஸோ இந்த அமைப்பில் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் முதல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும், அதாவது நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறது என்னென்னா நல்ல ஆரோக்கியம், ஐஸ்வர்யம். ஸோ இதுதான் மெயின். நல்ல ஒரு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வும், நம்ம கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு தேவையான பணமும் நமக்கு ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்குது. அந்த அமைப்பில் பார்க்கும்போது மேஷராசிலேருந்து ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு முதல்ல ரிஷபராசிக்காரர்களுடைய ஆரோக்கியத்தை அவர் அதிகப்படுத்துவார். ஏன்னா எப்பவுமே எந்த இடத்துல குரு இருக்காரோ அந்த இடத்த அவர் திக்பலம் கொடுத்துருவார். பொதுவாகவே குருவும் புதனும் ஒரு இடத்துல இருக்கும்போது அங்கே நல்ல ஒரு திக்பலத்தை கொடுத்து அந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோகத்தையும் கொடுத்துருவார். அந்த அமைப்பும்படி பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு பூர்ண ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில், அதாவது வரக்கூடிய இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ யாரெல்லாம் வயதானவர்கள், ரொம்ப நாளாக உடல் ரீதியாக பிரச்சனைகளில் அவஸ்தப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு சமாதானத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம். குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கறதால கன்னி ராசியில் இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும், தன்னம்பிக்கை, தைரியம்லாம் இருக்கும். அதே போல் குரு நேர் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கறதால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு கூடுதலான ஒரு ஸ்ட்ரென்த், அவங்களுக்கு இன்னும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும், நல்ல தைரியம், எல்லா விஷயத்தையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அவங்க அணுகக்கூடிய ஒரு தைரியம்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே போல் இந்த ராசியிலையும் வயதானவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி காலம் இருக்குது. அதே போல் இந்த குரு மகர ராசி பார்க்கறதால இந்த 7 சனி பிரச்சனையிலேருந்து ஓரளவுக்கு சமாதானம் கொடுக்கும். ஏற்கனவே இவங்களுக்கு பாத சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச பிரச்சனையும் இப்போ குரு பார்க்கறதால அவங்களுக்கு நல்ல ஒரு பலனாக மாறிடும். ஆரோக்கியம்னு பார்க்கும்போது இவங்களுக்கெல்லாம் பூர்ணமான நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். யாருக்கெல்லாம் மெயினாக பணம் வரும், மேஷராசிக்காரர்களுக்கு தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துலேயே குரு தனக்காரகன் போகிறதுனால அவங்களுக்கு அதிகபட்ச லாபம் இருக்கும். ஸோ குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார மேம்பாடெல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு அடுத்தது அஷ்டம சனியில் கஷ்டப்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு லாபத்தில் வர குருவால் நல்ல யோகம் இருக்குது. அவங்களுக்கு நல்ல பணம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கப்புறம் மகர ராசிக்கு 5ஆம் இடத்துல வரக்கூடிய குருவால் நல்ல லாபமாக இருக்கும். எப்பவுமே ஒரு சுப கிரகங்கள் திரிகோணஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல யோகத்தை கொடுக்குங்கிற அடிப்படையில் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டமும் நல்ல பொருளாதார மேன்மையும் இருக்க சான்சஸ் இருக்குது. இதுக்கு அடுத்தது கன்னி ராசிக்கு குரு 8லேருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறது ரொம்ப சந்தோஷமான டைம். இவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கொடுக்கும். ஸோ தந்தையார் வழி சொத்துக்களும் எதிர்பாராத பணவரவும் ஏற்படக்கூடிய யோகம்லாம் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்தா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸாலேயோ பார்ட்னர்ஸாலேயோ நம்மளுடைய லைஃப் பார்ட்னர்ஸால் உங்களுக்கு நல்ல அனுகூலம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ பொதுவாகவே குரு ஒரு ராசிக்கு 2, 11, 9, 7 இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும்போது நல்ல நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல யோகத்தை கொடுக்கும். நம்ம அந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் திருவோண நட்சத்திரமாக இருந்து எப்படிப்பட்ட கிரகநிலை இருக்குன்னு பார்க்கலாம். சுமார் பகல் 2 மணி அந்த நேரத்தில் இந்த பயிற்சி நடக்கிறது. மேஷத்தில் சூரியன் உச்சம், கூடவே சுக்கிரன், ரிஷபத்தில் குரு. ஸோ பிற்பகல் 2 மணி அப்படின்னா அது சிம்ம லக்னமாக இருக்குது. இதுக்கு அடுத்தது கன்னியில் கேது, திருவோண நட்சத்திரங்கிறதால மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் புதன், செவ்வாய், ராகு. இப்படிப்பட்ட கிரகநிலை தான் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இருக்குது. இப்போ நாம் இந்த கிரகநிலையை வச்சுட்டு அடுத்த ஒரு வருஷம் இந்த குருவுடைய அமைப்பால் எந்தெந்த ராசி இப்படிப்பட்ட யோகம் இருக்கும், என்னெல்லாம் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தனித்தனி வீடியோவாக பார்க்க போகிறோம். நம்ம சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன்லாம் சுமார் 20% வரைக்கும் தான் அவங்களுக்கு நன்மை சேர்க்கும். பொதுவாகவே சுயஜாதகம் தான்
எப்போவுமே வேலை செய்யும். அதனால் ஒருத்தருக்கு நான் சொல்லக்கூடிய பலன்களில் கொஞ்சம் குறைச்சலாக இருந்ததுன்னா மனசு வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா அவங்களுடைய சுயஜாதகம் நல்லா இருந்ததுன்னா இந்த குரு பயிற்சியை தாண்டி அவங்களுக்கு நன்மை தான் நடக்கும். ஒருவேளை ஒருத்தருக்கு சுயஜாதகம் சரியாக இல்லை அப்படின்னா இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு சாதகமாக இருந்ததுன்னா அவங்களுடைய கஷ்டங்கள் கொஞ்சம் குறையும். ஸோ அப்படி தான் நம்ம சமாதானப்படுத்துக்கணுமே தவிர இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் அப்படியே முழுசாக நமக்கு நன்மையாக மாற்றிடுங்கிறது அடிப்படையாக நம்ம நினைக்கிறது தவறு. ஒருவேளை சுயஜாதகமும் நல்லா ஒரு சிறப்பான ஒரு அமைப்பில் இருந்து நடப்பு தசாபக்திகளும் சிறப்பாக இருந்து இப்போ நடக்கக்கூடிய குரு தசையும் நல்ல ஒரு யோகத்தில் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும். நம்ம சொல்லக்கூடிய பலன்கள்லாம் அவங்களுக்கு அடிப்படையாக நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு. பெரும்பாலும் சனி கோச்சாரத்தில் அஷ்டம சனி, ஏழரை சனிலாம் வரும்போது நம்முடைய சுயஜாதகத்தை மீறி சில கெடுதல்கள் நடக்க தான் செய்யும். ஆனால் குரு அப்படி கிடையாது. குரு ஒரு இயற்கை சுபர், முதன்மை சுபர். குருவுடைய பலன்கள், குரு இருக்கக்கூடிய இடம், பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் நல்ல சுபத்துவம் அடைஞ்சு ஜாதகருக்கு நல்ல அமைப்பை கொடுக்கும். ஆனால் அதே சமயத்தில் சுயஜாதகத்துக்கு ஏற்ப அவங்களுடைய பலன்கள் மாறும். பெரும்பாலும் சுயஜாதகம் தான் 75 to 80% ஒர்க் பண்ணும். இந்த கோச்சார பலன் ஒரு 20% வரைக்கும் அவங்களுக்கு நன்மையை தரும். இப்போ நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இந்த குரு பயிற்சி கொடுக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி காலபுருஷ தத்துவத்தோட முதல் ராசி மேஷராசி. மேஷராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சியில் இதனால் வரைக்கும் ஜென்மத்தில் இருந்த குரு இனி வரக்கூடிய மே மாதத்தில் 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு போகிறது ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடம் தனஸ்தானத்திலேயே தனக்காரகன் போகிறதுனால குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார மேம்பாடுகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு பயிற்சியாகவே இருக்கும். வாக்குஸ்தானத்திலேயே குரு போகிறதுனால இந்த காலகட்டத்தில் பேசி பிழைக்கிறவங்களுக்குலாம் நல்ல யோககரமான ஒரு காலகட்டமாக இருக்குது. இதனால் வரைக்கும் திருமணம் ஆகாமல் ஒரு நல்ல வீட்டில் குடி போக முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி காலத்தில் நல்ல ஒரு வீட்டில் குடி போகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு அமையும். அதுபோல் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல ஒரு திருமண வாய்ப்பு அமையப்பெற்று அவங்களுக்கு ஒரு புதிய குடித்தனம் அமையக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஜென்மத்தை விட்டு குரு விலகிறதாலே இடமாற்றம் ஏற்பட்டவங்களுக்கெல்லாம் பழையபடி தன்னுடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து வாழக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் அமையும். இப்போ யாரெல்லாம் ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காகவோ இல்லை ஒரு பிஸ்னஸ்க்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வேற லொக்கேஷன் போயிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சியில் தன்னுடைய குடும்பத்தாரோட சேர்ந்து வாழக்கூடிய யோகமோ இல்லை குடும்பத்தார் அவர்களோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு, அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் போய் அவங்களோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்புலாம் வரக்கூடிய குரு பயிற்சியில் இவங்களுக்கு நல்ல சிறப்பான யோகத்தை கொடுத்துரும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், லாயர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சராக இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரின்சிபலோ ஹெட்மாஸ்டர் லெவலில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே போல் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, கம்யூனிகேஷனை பிரதானமாக வச்சு உழைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் பொருளாதார மேன்மையும் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இப்போ மார்க்கெட்டிங் சேல்ஸ் மூலிமா அவங்களுக்கு நிறைய இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும். அவங்க விற்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் நல்ல சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு சூழலாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். குரு 2ஆம் இடத்துலேருந்து இந்த ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பாரு, 8ஆம் இடத்தை பார்ப்பாரு, 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்போது 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதால இந்த காலகட்டத்தில் இவங்களால லோனை கட்டி வெளியில் வர முடியும். இப்போ இந்த ராசினர் பேங்க்கில் லோன் எடுத்திருந்தாங்கன்னா இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் அவங்களுக்கு லோன் அடைக்கக்கூடிய ஒரு சாதகமான ஒரு சூழல் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுபோல் இதனால் வரைக்கும் அவங்களுக்கு பிஸ்னஸ்லையோ வேலையிலையோ நிறைய காம்படிஷன்ஸ் இருந்திருக்கும். அப்போ இந்த காம்படிஷன்ஸ் கொஞ்சம் குறையிறதுக்கான சூழல் இருக்கும். இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு எல்லாரும் நண்பர்களாக இருப்பாங்க. இவங்களால காம்படிஷனை ஜெயிச்சு முன்னுக்கு வர முடியும். அதே போல் 6ஆம் இடம் அப்படின்னா வியாதியை கூட குறிக்கிறது. அப்போது குரு பார்க்கறதாலேயே உடல் ரீதியாக ஏற்பட்ட குறைகள்லாம் ஓரளவுக்கு குறையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நல்ல வைத்தியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும். இந்த வரக்கூடிய குரு பயிற்சி காலத்தில் இவங்களுக்கு புதுசாக ஒரு வீடு வாங்குறதுக்கோ இல்லை வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்காக லோன் கேட்டால் கூட இவங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இவங்க யாருக்கோ கடன் கொடுத்துருந்தாங்கன்னா கடன் வாங்கினவங்க இவங்களை தேடி கொண்டு வந்து பணம் கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்பெல்லாம் இந்த குரு பயிற்சி காலத்தில் இருக்கும். குரு 8ஆம் இடத்தை பார்க்கறதால எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக ஹாஸ்பிட்டல்ஸில் வேலை பண்ணக்கூடியவங்களுக்குலாம் நல்ல யோககரமாக இருக்கும். பங்கு சந்தையில் எதிர்பாராத லாபமும் சோஷியல் மீடியாவில் வேலை பண்ணுறவங்களுக்கும் நல்ல யோககரமான ஒரு காலகட்டமாக இருக்கும். கேம்பிளிங், சூதாட்டம் மூலமாக ரேஸ் இது போன்ற மறைமுகமான வழியில் பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகமும் சிலருக்கு ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ லாட்ரி டிக்கெட், ரேஸ், கேம்பிளிங் மூலமாக சில பேருக்கு பணம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் சமையலை பிரதானமாக வச்சு சமையல் குறிப்புகள்லாம் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க, சோஷியல் மீடியாவில் வேலை பண்ணுறவங்களுக்கு நல்ல யோககரமாக இருக்கும். இந்த குரு பயிற்சியோடைய அமைப்பு சொல்லிக் கொடுத்து பிழைக்கிறவங்க, அதாவது பெரும்பாலுமே இந்த யூடியூப்பில் இல்லைனா ஃபேஸ்புக் இது போல் சோஷியல் மீடியா மூலிமா தன்னுடைய நண்பர்களுக்கோ மற்றவங்களுக்கெல்லாம் தன்னுடைய விஷயங்களை பகிரக்கூடிய இன்ஃபர்மேட்டிவ் சேனல்ஸ்க்கெலாம் நல்ல யோககரமான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். இதுக்கடுத்தது முக்கியமாக குரு இந்த ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறது தான் ரொம்ப சிறப்பு. அப்போ இதனால் வரைக்கும் சரியாக ஒரு வேலை கிடைக்காதவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சியில் நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. அப்போது கடந்த ஒரு 2 வருஷமாவோ 3 வருஷமாக சரியான வேலை இல்லாதவங்க, வேலை இழந்தவங்களுக்கெல்லாம்
வரக்கூடிய குரு பயிற்சியில் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வேலையிலையும் ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் போன்ற சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. ஏற்கனவே லாபத்தில் இருக்கக்கூடிய சனி இவங்களுக்கு நல்ல லாபத்தையும் கொடுத்துருவாரு. அதுக்கு கூடுதலாக இப்போ குரு வேற 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கிறதால இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே தான் இருக்கும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதும் உங்களுக்கு வெளிநாடு தொடர்புள்ள நல்ல வேலைகள்லாம் வாங்கி தரக்கூடிய ஒரு யோகத்தை கொடுத்துருவாரு. அதே போல் ஒரு சிலருக்கு வெளிநாடு வர்த்தகத்து மூலிமா பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இருக்கும். யாரெல்லாம் பிஸ்னஸ் வெளிநாட்டோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும். லாபஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்ற சனியாலேயே இந்த மேஷராசிக்கு நல்ல லாபகரமான ஒரு பீரியட்னே சொல்லலாம். குருவும் இப்போது பயிற்சிக்கு அப்புறம் நல்ல லாபத்தை கொடுப்பார். அப்போ மேஷராசிக்கு இந்த குரு பயிற்சி சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும்னே நம்ம சொல்லலாம். மேஷராசி அப்படின்னு சொன்னாலே அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் மேஷராசி. அதில் அஸ்வினி நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை குரு பார்த்து சுபத்துவப்படுத்துறதால இவங்களால் பேங்க் லோன்ஸ்லாம் கட்டி முடிக்க முடியும். அதே போல் இவங்களுக்கு ஃபர்தராக லோன் வேணும் அப்படின்னு சொன்னாலும் பேங்க்கில் அப்ளை பண்ணி வாங்க முடியும். அப்போது ஒரு வீடு வாங்கிறதுக்கோ வண்டி வாங்கிறதுக்காக லோன் எடுத்து அசட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். இவங்களுக்கு அதிக ஆன்மீக பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். ஏன்னா குரு பார்த்து கேதுவாக இருக்கிறதால நிறைய ஆலயங்களுக்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பும் குலதெய்வ வழிபாடுக்காக போகிறதுக்கான வாய்ப்புக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி காலத்தில் இவங்களுக்கு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதுக்கு அடுத்தது சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரம். சுக்கிரன் இந்த மேஷராசிக்கு 2க்கும் 7க்கும் அதிபதியாக வரதால் இவங்களுக்கு பெரும்பாலும் குடும்பம் அமையக்கூடிய சூழல் அதிகமாக இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கையும், பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழக்கூடிய யோகமும், ஒரு புதுசாக ஒரு வீட்டுக்கு குடிபோகக்கூடிய யோகம்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே போல் வேலை இல்லாதவர்களுக்கு கலைத்துறையில் வேலை வாய்ப்புகள்லாம் அதிகமாக கிடைக்கும். சோஷியல் மீடியாலையும் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இதுக்கு அடுத்தது சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குழந்தைகளாக இருந்தால் அவங்களுக்கு படிப்பு ரொம்ப சிறப்பாக அமையும். வரக்கூடிய குரு பயிற்சி காலத்தில் நல்லா படிக்க முடியும். ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ அதிக மதிப்பெண்கள் எடுத்து ஒரு டாப்பராக வரத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம், கேம்பஸ் இன்டர்வியூ மூலியம் வேலை கிடைக்கிறதுக்கோ வேலையிலையும் பார்த்தோன்னா ஒரு சீனியர் பொசிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். அதே போல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்ல யோககரமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமாக ஏற்பட சான்ஸ் இருக்குது. ஸோ வரக்கூடிய குரு பயிற்சியில் மேஷராசிக்காரர்களுக்கு சுமார் 90லேருந்து 95% வரைக்கும் நல்ல பலனை தரும். அதில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சுமார் 90% வரைக்கும் நல்ல பலனும், பரணி மற்றும் கிருத்திகை முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 95% வரைக்கும் நல்ல பலனை இந்த குரு பயிற்சி காலம் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து.